ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி ஒரு நல்ல நாளை திரும்ப உங்கள் முன்னால் வந்து நம்ம வாசனத்தை தியானிக்கும்படியாக கொடுத்தது நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல ஒரு தருணங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் வந்து ஆதாம் மண்ணினால் உருவாயிடுச்சு. ஏவாளை எலும்பெடுத்த உருவாக்கிட்டாங்க. ஆதாம் மண்ணினால் தேவன் பிசைஞ்சு, அது எல்லாருக்கும் நமக்கு தெரியுமில்ல. ஏவாளை உருவாக்குனதே அவருடைய எலும்பு, அதாவது எலும்பு எடுத்து உருவாக்கினேன்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த மணவாட்டியான ஏவாளை எலும்பினால் உருவாக்கிடுச்சு. இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நம்ம வாசிக்கிறோம். எலும்புன்னு சொல்லும்போது உபதேசம் எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் வந்து உபதேசத்தில் நிலைத்து நிற்கணும். மத்தேயு 5:2 ஆண்டவர் பிரசங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய சோதனையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ஊழியத்தின் நாட்களில் ஆரம்ப பிரசங்கம் 5, 6, 7 3 அதிகாரம் வாசித்து பார்த்தா தெரியும். அதில் 5ஆவது அதிகாரம் முதல் 2வது வசனத்திலே அவர் வாயை திறந்த உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அந்த உபதேசித்து என்ன சொல்கிறாங்க, அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்து நிற்கணும். நாம் அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அந்த எலும்புங்கிற சபையான மணவாட்டி, அந்த எலும்பு வந்து சபையான மணவாட்டி ஆனதுனால அந்த அவரோட உபதேசத்தில் நம்ம நிலைத்து நிற்கணும். இந்த அதிகாரம் 3 வாசித்து பார்த்து அவர் வாயை திறந்து சொன்ன உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த வசனத்தை கேட்குற யாவரை இயேசுவின் நாமத்தை அந்த வேளையில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, கேட்குற யாவர் மேலும் ஆண்டவரே உன்னுடைய இறக்க இறங்கட்டும். உன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படியாக கேட்குறவங்களுக்கு ஒரு மனமாற்ற மனம் திரும்பல் உணர்வு ஒரு உற்சாகம் உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்துக்கிறப்பா. ஸ்தோத்திரம். நாம் அவரோட எலும்புக்கு மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அந்த மணவாட்டியாக இருக்கிற சபையாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே அவருக்கு உரியவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.